திருப்பூர் அனுப்பர்பாளையம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியின் கழிவறை உட்பட அடிப்படை வசதி இல்லாததை கண்டித்தும் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்தும் பொதுமக்கள் பள்ளி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜெரி தரும் தகவல்களை கேட்கலாம். திருப்பூர் அனுப்பர்பாளையம் பகுதியில் 1200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் தற்போது கல்வி பயின்று வரும் சூழ்நிலையில் 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருப்பதாக கூறி இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்போது பள்ளி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் நாம் கேட்போம். இங்க 1200 குழந்தைங்க படிக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஒரு வாரத்தில் நாங்கள் ரெடி பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சு. எந்த நடவடிக்கையும் இல்லை. இங்கே தலைமை ஆசிரியர்கிட்டையும் கேட்டால் அவங்க என்னங்கிறாங்க, ஸ்கூலில் போதிய ஆசிரியர்கள் இல்லை, அதனால தான் குழந்தைங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பூர் மாவட்டம் +2ல் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே அனுப்பர்பாளையம் ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 100க்கு 50% கூட தேர்ச்சி பெறவில்லை. இன்னும் 25 ஆசிரியர்கள் இங்கே தேவைப்படுது, எங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி பாத்ரூம் வசதியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெண்கள் இவ்வளவு குழந்தைய படிக்கிற இடத்துல பாத்ரூம் வசதி இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். பள்ளி மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இனி வரும் காலங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக இப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ஜெரி.